அப்போ கல்லீரல் பலம் இல்லைன்னு அர்த்தத்து. சரிங்க. கிராமத்தில் வந்து காமல வைத்தியரை பாருங்கன்னு சொல்லுவோம். ஆமாங்க. அப்போ சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும். கண் பார்வை கண்ணை பாதிக்கும். அது என்ன வேணாலும் பேர் வரும், குளுக்கோமா, ரெட்டினாங்க, இந்த மாதிரி பேர் எல்லாமே வரும். சரிங்க. அதுக்கு வந்து சுகரோட லெவல் குறைஞ்சிருங்களா இல்லை சுகர் ஃபுல்லாமே? குணமாகறத வைத்தியம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆண்டவங்கிட்ட போய் நாம் எனக்கு நோயை குணப்படுத்தி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தணும் வேண்டுமா, பாதியில் குறைச்சா போதுன்னு வேண்டுமா, குணப்படுத்தணும் வேண்டுமா, பண்ண 100% குணமாடி. ஒரு நரிக்குறவர் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுங்க. ஒரு 5-6 குழந்தை இருக்குது, அவங்களுக்கு எந்த சுகாதாரமாக சாப்பிட்றாங்க பிடிங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, விட வந்து. அதனால் உடம்பு தான் காரணமே ஒழிய உணவு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 70 வயசு ஆனவங்களுக்கு கூட சுகர் இருக்குது. அந்த பிறந்த குழந்தையிலேருந்து நான் கூட தவறாக சொல்லிட்டேன். பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே சுகர் வந்துருச்சு. அதுக்குரிய தீர்வு என்ன இருக்குங்க ஐயா? அடிப்படை கல்லீரல், லிவர். சரிங்க. லிவர் நல்லா இல்லைன்னா பேங்க்ரியாஸ். சரிங்க ஐயா. கணைய தன்னோட வேலை இன்சுலினை சுரக்காது, அதாவது சுகரை சுரக்காது. சரிங்க. அப்போ கல்லீரல் வந்து பாதிப்பு அடைஞ்சாதான் இதெல்லாம் வரும். சரிங்க. இப்போ நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்க காய்ச்சல் வரும். அப்போ கல்லீரல் பலம் இல்லைன்னு அர்த்தத்து. சரிங்க. கிராமத்தில் வந்து காமல வைத்தியரை பாருங்கன்னு சொல்லுவோம். ஆமாங்க. அப்போ அந்த கல்லீரலில் பலம் எடுத்துகிறப்போ பாக்கி நோய் சளி உடனடியாக கேட்கும், காய்ச்சல் உடனடியாக கேட்கும். இதுதான் அடிப்படை. அப்போ கல்லீரலில் நாம் பிடிச்சிக்கணும். சரிங்க. கல்லீரலில் பலமாச்சுன்னா சுகர் வந்து நீரிழிவு என்கிற சர்க்கரை நோய் குணமாகும். அப்போ கோவக்காயோட வேலியில் இருக்கிற கோவக்காய் அதனோட இலையை தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி சார் 1/2 டம்ளர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் சாப்பாட்டுக்கு முன்பு. சரிங்க ஐயா. இன்னொரு மெத்தடு கரிசலாங்கண்ணி கீரை. அது கிடைச்சுன்னா பொரியல் பண்ணலாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். எல்லாத்தையும் விட மிக எளிமைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். கரிசலாங்கண்ணியோ கோவை இலையோ ஒரு காட்டமரம் தண்ணியில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார் காலை மதியம் இரவு எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது. சரிங்க. இன்னொரு மெத்தடு வந்து 4 பாதாம் பருப்பு நனைகிற அளவுக்கு எலுமிச்சம்பழச்சார் கலந்து 24 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா சுகர் ஏறாது. சுகர் வந்தால் சிறுநீரகம் பாதிக்கும். அதுக்கு வெள்ளை முள்ளைங்க அரைச்சி வடிகட்டி சார் 1/2 டம்ளர் குடித்தோம்னா சுகர்னால் வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனை குணமாகும். சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும். கண் பார்வை கண்ணை பாதிக்கும். அது என்ன வேணாலும் பேர் வரும், குளுக்கோமா, ரெட்டினாங்க, இந்த மாதிரி பேர் எல்லாமே வரும். சரிங்க. அதுக்கு வந்து அது ஒன்றுக்கு நாம் போகிறப்போ வரப்போ சிறுநீர் போகிறப்போ வரப்போ விரலை தொட்டு கண்ணுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்க. வச்சோம்னா சுகர்னால் வரக்கூடிய கண் பிரச்சனை குணமாகும். சரிங்க. அதே மாதிரிங்க ஐயா சில பேர் என்னம்பாங்க, சுகர் வந்துருச்சா இந்த பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க, இந்த பழங்களை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளோட தீர்வு என்னங்க ஐயா? எதை சாப்பிட்டாலும் நோய் வரக்கூடாது. கல்லீரலை பலப்படுத்தினா உங்களுக்கு நோயே வரக்கூடாது. சரிங்க ஐயா. அடிப்படை அதுதான். சரிங்க. கீழே விளையிறது ஆகாது, மேலே விளையிறது ஆகாதுன்னா நடுவில் வக்கிப்போல் பில்லு தான் முளைக்கும். உண்மை. சரி, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பத்தியும் இருந்து இன்றைக்கி வரைக்கும் சுகர் குணமானதாக சரித்திரம் யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு தெரியலைங்க, அதனால தான் போயிட்டு. அதான் அப்போ வந்து என்னென்னா கல்லீரல் அடிப்படை கல்லீரல் நல்லாளின்னா தான் பேங்க்ரியாஸ் கணையம் தன்னோட வேலை இன்சுலின் சுரக்காது. அதே மாதிரிங்க ஐயா இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டா மலச்சிக்கல் போகுமா? தோல் புரியலைங்க. கொய்யா தோல் சாப்பிட்டா மலச்சிக்கல் வராதுன்னு நினைக்கிறோம். சரிங்க. அது தவறான கருத்து. அதே மாதிரி இந்த பாத எரிச்சல் சுகர் வருது அப்படின்னா பாத எரிச்சல் வரும். கொழுஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சரிங்க. நெல் வயலுக்கு வந்து உரமாக போடுவாங்க, ஆடு மாடு அதில் கட்டுவாங்க, வேர் வந்து பலமாக இருக்கும். சரிங்க. அகத்து கீரை மாதிரி அந்த இலையில் இருக்கும், தட்டக்காய் மாதிரி காய் நீள்வட்டமாக இருக்கும். அந்த இலையை தண்ணி விடாமல் அம்மியில் அரைச்சி உள்ளங்கால் நிலம்படாத பகுதி பாதத்தில் குழி இருக்கு பாருங்கள், அங்கே நைட்டு வச்சு கட்டிட்டு காலையில் எடுத்துக்கணும். தொடர்ந்து 5லேருந்து 8 நாளைக்கு பண்ணோம்னா உடம்பு எரிச்சல், பாத எரிச்சல் வராது. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்துருச்சுன்னா உடல் உறுப்புகள் செயல்படாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக செயல்படாமல் கரெக்டாக நீங்கள் சுகரை போட்டு கவனிச்சிங்கன்னா பாக்கி எல்லாம் தான் சொல்லுவோம். சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும்,
சிறுநீரக பாதிக்கும், கடைசி கட்டமாக நுரையீரலை பாதிக்கும், அடுத்து ஹார்ட்டை பாதிக்கும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் சொன்ன வைத்தியத்தை இது ஈஸியாக 48 நாளில் உங்களுக்கு சுகர் குணமாகும். 48 நாளில் ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். சுகரோட லெவல் குறைஞ்சிருங்களா இல்லை சுகர் ஃபுல்லாமே குணமாகறத வைத்தியம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆண்டவங்ககிட்ட போய் நாம் எனக்கு நோயை குணப்படுத்தி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தன்னு வேண்டுமா, பாதியில் குறைச்சா போதுன்னு வேண்டுமா, குணப்படுத்திருந்தானே வேண்டுமா, இந்த மாதிரி பண்ண. ஆமாம், 100% குணமாடி. ஃபஸ்ட்டு மனசுலேருந்து நோய் எடுக்கணும். சரிங்க ஐயா. மனசில் தான் நோய். மனசில் தைரியமாக எனக்கு வராது, எனக்கும் வராது, என்ற சார்ந்த யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாவே நோய் வராது. இந்த வெள்ளை சக்கரைனால சுகர் வருங்களா? இப்படியெல்லாம் கிடையாது. சர்க்கரையே போடாமட்டால் சுகரை விற்குது. சரிங்க, இருக்கா இல்லையா? உண்மையான விஷயம். அப்போ வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சாதா டீன்னு சொன்னாங்கன்னா கேவலமாக சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்போ கரும்பு சக்கரையில் டீ போடுன்னா காலர் தூக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க. அப்போ இயற்கை அப்படியே தான் இருக்குது, நாம தான் மாறணும். இப்போ பழையபடி நீங்கள் இயற்கையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சு நாட்டு சர்க்கரைக்கெல்லாம் போகலாம். ஆமாம், இப்போ சர்க்கரையில் இப்போ கேரட்டில் ஸ்வீட் இருக்கே இல்லையா? உண்மை இருக்குல்ல. இருக்குங்க. அப்புறம் என்ன வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் கிடையாது. எதை தின்னாலும் நோய் வரக்கூடாது. சரி சரிங்க. இதுக்குன்னு உணவு முறை ஏதாவது கட்டுப்பாடு இருக்கு? ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதையை சாப்பிட்டாலும் எந்த நோயும் வரக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் எந்த நோயும் வரக்கூடாது கடைசி வரைக்கும். சரிங்க. குழந்தையின்மை, குழந்தையே இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் குழந்தை இல்லை. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்க ஐயா? முதல்ல 2 ஆண்களுக்கு வந்து தேவையான ரத்தம் சுத்தகரிப்பு இல்லை. ஆண் பெண் இருப்பால் இருக்குமா? ஆமாம், 2 பேத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம். உடம்பு சூடு ஜாஸ்தி, ரத்தம் சுத்தம் இல்லை, அடிப்படை. சரிங்க ஐயா. அப்போ உடம்பு சூடு குறையும் பட்சத்தில் அந்த அணுக்கள் வந்து நல்லா பலமாக இருக்கும். சரிங்க ஐயா. விந்தணுக்கள். ஆமாம். அதே மாதிரி பெண்களுக்கும் உடம்பு சூடு குறைஞ்சிச்சுன்னா கருமுட்டை உருவாகும். ஓகேங்க. அடிப்படை இதுதான் அதுக்குரிய காரணம். ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்ததே அதுதான். சரிங்க ஐயா. இதுக்கான உணவு முறைன்னு எதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. எது வேணால் சாப்பிடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் அவங்களோட கலாச்சாரத்துக்கும், இல்லை அவங்க வசதி வாய்ப்பு பொறுத்து, இல்லை அவங்க நாக்கு ருசியை பொறுத்து. சரிங்க ஐயா. இதுக்குரிய நீங்கள் நம்ம தான் வந்து இந்த மாதிரிங்கிறோம், ஒரு நரிக்குறவர் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுங்க. ஒரு 5-6 குழந்தை இருக்குது, அவங்களுக்கு எந்த சுகாதாரமாக சாப்பிட்றாங்க பிடிங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு போகிறங்க, விட வந்து. அதனால் உடம்பு தான் காரணமே ஒழிய உணவுகள் காரணம் கிடையாது. உணவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே. நாம் எது வேணால் சாப்பிடலாம். எதை சாப்பிட்டாலும் உடம்பு சூடு இருக்குன்னா வராது, தப்பு வரும். சரிங்க ஐயா. நாம் இந்த குழந்தையின்மை வந்து சொல்லிட்டீங்க, அதுக்குரிய தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆணுக்கு இல்லையா, இல்லை பெண்ணுக்கு அந்த இது பிரச்சனை இருக்கா, எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாங்க? ஃபஸ்ட்டு 2 பேர்த்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பக்கம் போய் செக் பண்ணுவோம், ஆணோ பெண்ணோ செக் பண்ணுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று ஒரு டைட்டில் சொல்லிடுவாங்க. ஆண்களுக்கு அதில் சத்து இல்லை, இத்தனை இருக்கணும் அத்தனை இருக்கணும்பாங்க. அது இல்லைன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் போடுறப்ப இவங்க மனசுக்குள்ளே நம்மளுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பெண்கள் அப்படின்னால் கர்ப்பப்பையிலையோ ஓவரிலையோ கட்டி இருக்கு, இல்லை அந்த முட்டை உற்பத்தி ஆகிறதில்ல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இதையை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னாலும் அடிப்படை சூடை குறைக்கணும். சூடு தான் மெயினாக. ஆமாம். அப்போ அந்த சூடை குறைக்கணும்னா பல்லு விளக்காம பத்தண்ணி குடிக்கணும், கருவேப்பிலை குடிக்கணும். சரிங்க. இன்னும் உடம்பு சூடு குறைக்கணும்னா நைட்டு 1 டம்ளர் தண்ணியில், ஒரு நபருக்கு நான் சொல்கிறேன், ஆணோ பெண்ணுன்னா 2 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வரக்குத்துமல்லி, தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கணும். நைட்டு காலையில் வெறும் வயிற்றுல வடிகட்டி ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தோம்னா உடம்பு சூடே வரும். நல்லது நடக்கும். ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து 6 வகையான தாதுக்களாக பிரியுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து 6 வகையாக தாதுக்களாக பிரிஞ்சு தான் வருதுங்கிறாங்க. அது அந்த விந்தோட அணுக்களே இல்லை, எனக்கு விந்துவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்குரிய தீர்வுனா இதே தான். எதுவாக இருந்தாலும் உடம்பு சூடை குறைக்காமல் நீங்கள் என்னை பண்ணாலும் கேட்க இதே தான். அடிப்படை உடம்பு சூடு தான். சரிங்க. எப்பவுமே ஒரு நோய்க்கு வந்து அதனோட மூல ஆதாரத்தை கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்க ஐயா. நீங்கள் அடிப்படை பிடிக்காம மேலோட்டமாக பார்த்தோம்னா விட கண்டுபிடிக்க முடியாது. இது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணால் உடம்பு குறைச்சா மட்டும் நம்மளுக்கு போதும். உடம்பு சூடை குறைச்சா மட்டும் போதும். அனைத்து விதமான எந்த நோயாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. சரிங்க ஐயா. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா.